குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்த்துடலாம். கூடவே இந்த மாதத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு பெறாங்க. அதுவும் உங்க ராசி அல்லது லக்னத்திலேயே அந்த கிரக இணைவு வருது. இந்த செவ்வாய் கேது இணைவு பெற்றாச்சு அப்படிங்கும் போதே நிறைய விஷயங்கள் உலகளாவில் நடக்க காத்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு எரிமலை குழம்பு வெடிக்கிறதோ அல்லது நிலநடுக்கம் வர்றதோ, இல்லை ஒரு நாடுகளில் போர் மூழுவது, அதே போல் அங்கங்கே குண்டு போட்டுக்குவாங்க. அதே நேரத்தில் விபத்துக்கள், ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிறது, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்திருக்கு. கூடவே ரொம்ப பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளையும் இந்த செவ்வாய் கேது இணைவு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது உலகளாவிய விஷயங்கள்ல இருந்தாலும் உங்களுடைய ராசி அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த கிரக சேர்க்கை என்ன பலனை தரப்போகுது, என்னென்னவெல்லாம் விஷயங்கள் நடக்க போகுது, இதில் எல்லாம் நம்ம உஷாரா இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவா இந்த பதிவில் பார்க்கலாம். ஏன் இந்த செவ்வாய் கேதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தர்றோம் அப்படின்னா, சிம்பிள். செவ்வாய் கேது இணையக்கூடிய அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் நல்ல பலனை தரக்கூடிய சுப கிரகமான குரு பகவான் அஸ்தமனமாகிறார். இப்போ குருவும் அஸ்தமனமாக இருக்குது, அதே நேரத்தில் செவ்வாயும் கேதுவும் இணையுது. அப்படிங்கும்போது கொஞ்சம் பாதிப்புகள் அதிகம்தான். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி. அஸ்தமனமாகிறது கொஞ்சம் கேள்விக்குரிய ஒரு விஷயம்தான். சிவராஜயோகம் ஏற்பட்டாலும் அஸ்தமனம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். அதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதத்தில் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் பாவம் தான் நம்ம பார்க்க வேண்டிய பாவமாக இருக்கும். 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் முழுக்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இப்போ செலவு செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. என்னதான் செலவு செய்தாலும் அதுலயும் சிக்கனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சிம்மத்துக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்துல சனி பகவான் மறைந்திருக்கிறது, அதாவது அஷ்டமச்சனியா இருக்கிறதுனால பொருளாதார ரீதியான கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை சிம்மம் சமீப காலமாக பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படும் போது கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு செயல்படக்கூடாது. பொருளாதார ரீதியான விஷயங்கள், ஒரு பொருளை வாங்குறதாகட்டும் விற்கிறதாகட்டும், மற்ற எந்த சம்பவங்கள் சம்பவிச்சாலும் அதனால நம்மளுக்கு விரயங்கள் ஆகுமே தவிர நல்ல லாபத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. இப்பவுமே சிம்மராசிக்கு பொருளாதார வருமானம் இருந்துட்டு இருக்க லாபமும் கூட்டிட்டு இருக்கும், சேமிப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா 2-11 பணபரஸ்தானத்திற்கு அதிபதியே புதன் தான். அந்த புதன் பகவான் இந்த ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் இருக்காரு. 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. 18ஆம் தேதிக்கு மேல செலவுகள் ஏகதேசம் குறைஞ்சிரும். அது மீறி செலவுகள் ஏதாவது செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்ததுன்னா அது சுப செலவுகளா, ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செலவுகளா, வருங்காலத்திற்கு சேமிக்கக்கூடிய ஒரு செலவுகளா அது மாறும் அப்படிங்கிறத சொல்லுது. முதல் 18 நாட்களுக்கு செலவினங்களை குறைச்சிக்கிறது நல்லது, செலவே செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அடுத்ததா தொழில், சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்துல பலமா இருக்கிறாரு. ஆனா சனி அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது சுய தொழில்ல சின்ன சின்ன புதுமையான மாற்றங்களை செய்ய காத்திருக்கீங்க. முதல் 16 நாட்கள் அது ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. எது நடந்தாலும் ஃபைனலா ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறுது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல. ஏன்னா எதை செஞ்சாலும் ஒரு லாப நோக்கத்தோட செய்வீங்க. கண்டிப்பா அது ஃபைனலா உங்களுக்கு லாபத்துல முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. இருந்தாலும் 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றாரு. அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த சின்ன சின்ன அலைச்சல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அந்த அலைச்சல்களுக்கெல்லாம் காரணம் நம்மளே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதும் இருக்கும். இப்போ தொழிலில் எந்த மாற்றங்களை செய்கிற மாதிரி இருந்தாலும் முதல் 16 நாட்களுக்குள்ள செய்துக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. செலவுகள் இருக்காது, ஆனால் அலைச்சல் இருக்கும்.
ஏன்னா புதன் வக்ரமாகுது 18ஆம் தேதி. அப்படிங்கும்போது உங்களுக்கு செலவுகள் குறையும், ஆனால் அலைச்சல் இருக்கும். அப்படியே செலவு வந்தாலும் அது பிரயோஜனமான செலவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இறக்கம் ஏதும் இருக்காது, ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு. கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டை இந்த மாதம் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்க்கலாம். எப்போ வரைக்கும்? 26ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், ஆனால் 11ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகுது. அப்போது இந்த மாதம் முழுக்கவே தொழில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நிறைய மாற்றங்களை செய்ய போகிறீங்க. புது விஷயங்களை, தொழில் சார்ந்த விஷயங்களில் கற்றுக்க போகிறீங்க. அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி இது இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஸோ அடுத்ததாக வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடம் தான் வேலையை சொல்லக்கூடியது. அந்த ஸ்தானாதிபதி 8க்கு போயாச்சு. வேலையை விட்டு வெளியில் வந்தால் என்ன, இவ்வளோ டென்ஷனாக இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, எப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணுறது? ரொம்ப நம்மளுக்கு சம்பளம் வரும், காசு வரும் அப்படின்னு நினச்சிட்டு வேலையை ஓகே சொல்லிட்டோம். இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஆனால் இதை நம்பி இஎம்ஐலாம் வாங்கிட்டோம், அதான் கட்டணும். என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. விழி பிதுங்கி நிற்கிறீங்க சிம்மராசி வேலைக்கு போகக்கூடிய நபர்கள். கண்டிப்பாக உறுதியாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் இருக்குது. ஆனால் வேலையில் கொஞ்சம் பிடிவாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளை மீறி என்ன நடந்துட போகுது அப்படின்ற ஒரு பிடிவாதத்தை இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட பார்க்க முடியும். எதிர்ப்புகளை எளிமையாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை தேடிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்குது. எங்கே போனாலும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு செப்டம்பர் மாதம் வரைக்கும் வேலையில் எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். வெளியில் போகிறேன், வேறு பக்கம் வேலை தொழா வரேன் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அது குழி தோண்டி புதைச்சிருங்க. அது நம்மளுக்கு சாதகமான ஒரு முடிவாக இருக்காது. முழுக்க முழுக்க வேலையில் கவனம் வேணும், ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் உடல் நலம், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, 4ஆம் அதிபதி தான் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம். அவர் போய் கேது கூட சேர்ந்து நிற்கிறார். எல்லாத்துலேயுமே சர்க்கிளாக இருந்தால் எப்படி இல்லையா? உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது மனதளவில் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு வரும். நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுகள் ஏற்படாது. அதாவது இருக்கிற பிரச்சனை அதிகமாகாது, ஆனால் குறையவும் செய்யாது. இந்த மாதம் இருக்கிற உடல் தொந்தரவுகளோடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதிகமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு மனசு தைரியப்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஐயோ அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தொந்தரவுகளை படுத்தத்தான் செய்யுது. முக்கியமாக இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அந்த ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க, கைகால் மூட்டு வலிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஸோ மன தைரியத்தோடு இருக்கிறது நல்லது. குடும்ப நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, 2ஆம் அதிபதி 12ல் முதல் 16 நாட்கள் 18 நாட்களுக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் எல்லாம் வந்து போகும். உங்களுக்கு எகெயின்ஸ்டாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை செயல்படுற மாதிரியான ஒரு மாயை தோணும். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. மாத இறுதியில் எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறபடியாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லுது. முதல் 18 நாட்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகணும் உறுப்பினர்களை. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது, சின்ன சின்ன கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது. மாத இறுதி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்க போகிறீங்க, நல்லா இருக்குது. பிரிந்த குடும்பம் கூட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 16ஆம் தேதிக்கு மேலே அந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். கணவன் மனைவி உறவு 7ஆம் இடத்துல ராகு. கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் இடத்துல எப்போ ராகு வந்ததோ அப்பிருந்து கணவன் மனைவிக்குள்ள அந்த சரியான புரிதல் இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் நல்லபடியாகவே இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. 3வது மனிதர்களுடைய கருத்துக்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வர்றதுனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்னதான ஒரு சண்டைகள், ஊழல்கள் எல்லாம் வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதுக்கு முதல்ல பொருளாதார ரீதியான சிக்கல்களும் காரணம். 2வது வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன். இது ரெண்டும் தான் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யூன்யத்தை கொஞ்சம் குறைக்குது. ஸோ அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, வேலை டென்ஷனை வேலையோடு விட்டுருங்க. கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா முழுக்க குடும்பத்தை யோசிக்க பாருங்கள். உங்களுக்காக எல்லா விதத்திலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு வாழ்க்கை துணை ரெடியாக இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் அதை பண்ணணும் இது பண்ணணும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை தன்னுடைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை துணை. ஸோ பண்ணுறேன் அப்படின்ற ஒரே வார்த்தையோடு முடிச்சுட்டு போகிறது நல்லது. நெகட்டிவான வார்த்தைகளை வாழ்க்கை துணைகிட்ட பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே,
படிப்பு 2ஆம் அதிபதி 12ல் இருந்தாலும் 4ஆம் அதிபதி கேது கூட இருந்தாலும் படிப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புல தான் இருக்கு. பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல என்ன சொல்றது, நம்ம எவ்வளவுதான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் இருந்துட்டு இருக்கு. மன அழுத்தம் வந்து 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 போகும். ஏன்னா தெளிவா முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களோட 5ஆம் அதிபதி அஸ்தமனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க போறீங்க. படிப்புல எந்த பிரச்சனையும் இல்லை. விளையாட்டு வாக்குல விளையாட்டு இருக்கும், படிப்பு வாக்குல படிப்பு இருக்கும். குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயதானவர்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, வயதானவர்களுக்கு தான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். முக்கியமா பயணங்களை தவிர்த்துருங்க. வெளியூர் வெளிமாநிலம் போறது வர்றது ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேல சேர்ந்தாப்படி பயணம் பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். முக்கியமா வாகனங்களை தனியா இயக்குறவங்க, ஒரு 50-55 வயசு ஆச்சு, 2 வீலர்லோ இல்ல கார்லயோ தனியா வெளியில போயிட்டு வரணும், பிடிக்கணும், நான் தான் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அதில் கொஞ்சம் கவனம் வேணும். எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு புது தெம்பு பிறக்கிற மாதிரி இருக்கும். முறுக்கி விட்டுட்டு வண்டி ஓட்டுவோம், ரொம்ப வேகமாக ஸ்பீடாக இயங்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த ஸ்பீடை கம்மி பண்ணுறது நல்லது. வயதுக்கேற்ற நிதானம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நிதானம் இருந்துட்டா உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் சீராக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியும். உறவுகள் கிட்டையும் அதே போலதான். இல்லத்தரசிகளுக்கு நம்ம ஒன்று சொன்னால் கணவர் ஒன்று யோசிக்கிறார். நம்ம நல்லது சொல்லும்போது கணவரை கேட்கல, நம்ம வேணான்னு சொல்கிற விஷயத்த பண்ணுறாரு. நம்மளுக்கு என்னென்னவெல்லாம் விருப்பம் இருக்கோ அதையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாரு. நம்மளோட கருத்துக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரியான சின்ன மன இயக்கங்கள் எல்லாம் இருக்கும். அது எப்போ தீருது அப்படின்னா 16ஆம் தேதிக்கு மேலே தீருது. இதுக்கு முன்னாடி 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 11ஆம் இடத்துல இருந்தார். தான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அவர் 12வது வீட்டுக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணம் போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஊடல் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல அந்யோன்யம் ஏற்படுது. என்னதான் வாய் வார்த்தையில் சண்டை கட்டிட்டாலும் உடல் ரீதியான ஒற்றுமை உங்களுக்கு இந்த மாதம் உண்டு, மாத பிற்பகுதியில் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். இப்போ பாருங்க, செவ்வாய் கேது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு முழு யோகர். 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அவர் தான். தாய் தந்தையரனுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். சில நேரங்களில் தாய் தந்தையர் வயதானவங்களா இருந்தாங்க, அவங்க செய்யறது குழந்தைத்தனமா இருக்கும், புரிஞ்சுக்காம செய்வாங்க. அதனால அவங்கள வெறுத்து ஒதுக்க வேண்டிய ஒரு மனநிலைமைக்குள்ள நீங்க ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு தாய் தந்தையர் நல்லபடியா பார்த்துக்கங்க. இது சின்ன கோச்சார அமைப்புகள் தான், அதுக்காக ரொம்ப மெனக்கிட வேண்டியது இல்லை. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். மேலதிகாரிகள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க, அதை செய், அப்படி செய், இப்படி செய், அப்படி இப்படின்னு நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனால் எல்லாமே நம்மளால சமாளிக்க முடியும். எல்லா விஷயங்களையும் உங்களுடைய சுய திறனை பயன்படுத்தி கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஸ்ட்ரகிள்ஸோட அந்த வெற்றிகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. என்னதான் கேது அங்கே இருந்தாலும் 4-9க்கு அதிபதி ராசிக்குள்ள வந்து இருக்கிறது. மேற்சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் விதமாக உங்களுக்கு தனி தன்னம்பிக்கையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய அமைப்பா அது மாறுது. ஸோ செவ்வாய் கேது சேர்க்கை நெகட்டிவா இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு அது பெரிய கெடுதல்களை செய்யறதில்ல, நன்மைகளை செய்துட்டு போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய நெகட்டிவ் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க. முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. இந்த மாதம் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல மாதமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.